ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு இப்போ எக்லிப்ஸ் ஓப்பன் பண்ணிச்சு ஓகேங்களா. ஸோ இதில் நீங்கள் பேஸ் விஷயம் என்னன்னு தெரியுங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஃபைல் கிளிக் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணுவோம். நம்ம ஏன் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணுறோம்? ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணாதான் அதில் வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்மளுக்கு ஜாவா ஃபைல்ஸு, அதில் நம்மளுடைய சர்வர் கனெக்ஷனு, இல்லைன்னா நம்மளுடைய பேக்கேஜஸ்ஸு, நம்மளுடைய ஜார் ஃபைல்ஸு எல்லாத்தையுமே நம்ம ப்ராஜெக்டில் தான் போட்டு சேவ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து மெயின் வந்து ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுற மாதிரி ஓகேங்களா. நீங்க ஏதாவது ஒரு ஃபோல்டர்ல வந்து நீங்க உங்களுடைய இமேஜஸ் போட்டோஸ் எல்லாம் போட்டு வச்சீங்கன்னா அதுல நீங்க என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் எடுத்தோம் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுவீங்க. அந்த மாதிரி வந்துட்டு நீங்க இந்த எக்லிப்ஸ்ல நீங்க ஒர்க் பண்றதுக்கு தனியா ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணுவீங்க. ஸோ இப்போ அந்த ப்ராஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னா ஃபைல் கிளிக் பண்ணிட்டு நியூன்ற இந்த ஆப்ஷன் போய் இந்த ஆப்ஷன்ல ஜாவா ப்ராஜெக்ட் இருக்கு, காமனா ப்ராஜெக்ட் ஒரு ஆப்ஷன் ஓகேங்களா. இந்த ரெண்டு ஆப்ஷன்ல நீங்க எந்த ப்ராஜெக்ட் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இங்க ப்ராஜெக்ட் சூஸ் பண்ணிட்டு உள்ள போய் தான் நீங்க வந்து மேவன் ப்ராஜெக்ட் சூஸ் பண்ணுங்க. மேவன் ப்ராஜெக்ட் ஏன் சூஸ் பண்றோம், ஜாவா ப்ராஜெக்ட் ஏன் சூஸ் பண்றோம்ன்ற வித்தியாசம். ஜாவா ப்ராஜெக்ட்னா என்ன, மேவன் ப்ராஜெக்ட் என்ன? மேவன் ப்ராஜெக்ட்னா ஃபர்ஸ்ட் நீங்க உங்களுடைய டிபெண்டன்சிஸ்லாம் அதுல வந்துட்டு ஆல்ரெடி மேவன் ரிபாசிட்டரின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்ல போய் நம்ம டிபெண்டன்சிஸ்ல எடுத்து வந்து இங்க ஆட் பண்ணோம்னா உங்களுக்கு ஜார் ஃபைல்ஸ்ல ஈஸியா ஆட் ஆயிடும் ஓகேங்களா. நீங்க இதே நீங்க ஜாவா ப்ராஜெக்ட் வச்சு போனீங்கன்னா நீங்க ஜாவா ப்ராஜெக்ட் நீங்க மேனுவலா ஆட் பண்ணணும். அப்ப நீங்க டவுன்லோட் பண்ணி நீங்க மேனுவலா ஆட் பண்றீங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ அப்போ எப்பவுமே நீங்க மேனுவல் ப்ராஜெக்ட் வச்சு போறதுனால ரொம்ப ஈஸியா இருக்கும். எல்லா இப்போ எக்லிப்ஸ்ன்றது ஒரு என்வரான்மெண்ட். எக்லிப்ஸ் மாதிரி இன்டெலிஜென்ட் ஒரு என்வரான்மெண்ட் இருக்கும், விஷுவல் ஸ்டுடியோ ஒரு என்வரான்மெண்ட் இருக்கும். எந்த ஸ்டுடியோ என்வரான்மெண்ட் எடுத்தாலுமே உங்களுக்கு வந்துட்டு பேஸ் வந்துட்டு மேவன் ப்ராஜெக்ட் தான் ஓகேங்களா. அங்கேயும் மேவன் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இருக்கும். இதே செட்டிங் தான், ஃபைல் கொடுத்து நியூ கொடுத்து போற மாதிரி இருக்கும். அங்க வந்து ஸ்ட்ரெயிட்டா நியூ ப்ராஜெக்ட்னே கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி அந்த ஸ்மால் செட்டிங்ஸ் தான் மாறுது தவிர மற்றபடி நம்மளோட பேசிக் கோடிங் எல்லாமே சேம் தான் ஓகேங்களா. சோ இதெல்லாம் உங்களுக்கு மேபி தெரிஞ்சிருக்க முன்னாடியே நான் உங்களுக்கு ஒரு ரிவைண்ட் பண்ணும்போது நான் ஜாவா ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணல. அது இந்த அப்போ வந்துட்டு கொஞ்சம் அட்வான்ஸ்ல இருந்திருக்கும். இப்போ அட்வான்ஸ்டா வந்துட்டே இருக்குல்ல, நம்ம அப்டேட் ஆகிட்டே இருக்கனால நம்ம அப்டேட் விஷயம் பண்ணுறோம். ஸோ மேவன் ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டு எக்லிப்ஸ் ஃபர்ஸ்ட் வாட்டி ஓப்பன் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் லைட்டா ஸ்லோவா இருக்கும். அது ஆட்டோமேட்டிக்கா எல்லா கம்ப்யூட்டர்ல இருக்கிறது தான். ஸோ இந்த கிரியேட் சிம்பிள் ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிட்டு இங்க நெக்ஸ்ட் கொடுத்துடணும். இந்த நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இங்க குரூப் ஐடி ஆர்டிஃபேக்ட் ஐடி இருக்கும். குரூப் ஐடி வந்துட்டு நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதே நேம் தான் ஆர்டிஃபேக்ட் ஐடி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. எந்த நேம் வேணாலும் மாற்றி கொடுத்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம முத்து அண்டர்ஸ்கோர் மட்டும் தான் போடணும், வேற எந்த சிம்பிள்ஸ் யூஸ் பண்ண கூடாது ஓகேவா. ஸோ முத்து சிலினியம் கிளாஸஸ் இந்த ரூல் வந்து குரூப் ஐடி ஆர்டிஃபைட் ஐடில இல்லை. பட் ஆனா உங்களுக்கு வந்துட்டு கிளாஸ் நேம் அதுல மட்டும் தான் இருந்தது அந்த ரூல்ஸ், மற்றபடி இதெல்லாம் இல்லை. அப்ப அதுல கூட அந்த ரூல் மாத்திட்டாங்க. ஆமா, நீங்க வந்துட்டு ஸ்மால் லெட்டர்ல கூட எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் எக்லிப்ஸ் ஓப்பன் பண்ணும்போது இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருந்தது. இப்பெல்லாம் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இல்லை. ஸோ இங்க பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் இடத்துல இங்க ஏன்ற லெட்டரை ஸ்மால்ல தான் வச்சிருப்பேன், பரத்ன்றது ஸ்மால்ல தான் வச்சிருப்பேன். ஸோ இந்த முத்து சிலினியம் ப்ராஜெக்ட் தான் நம்ம ஓப்பன் பண்ண ப்ராஜெக்ட். இதுக்குள்ள வந்தாச்சு. இதுக்குள்ள வந்த பிறகு ஃபர்ஸ்ட் வந்து இந்த pom.xml, இந்த pom.xml உள்ளதான் நம்ம வந்து டிபெண்டன்சிஸ் ஆட் பண்ணணும். இதுல டிபெண்டன்சிஸ் ஆட் பண்ற மூலமா நம்மளுக்கு ஜார் ஃபைல்ஸ் ஈஸியா ஆயிடும். ஸோ இதுல வந்து நம்மளுக்கு எப்பவுமே எந்த வெர்ஷன் போடுறோன்றத கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கும். மோஸ்ட்லி வந்துட்டு நம்ம பேஸ் வெர்ஷன் ஆஃப் சிலினியம் 3.141.59 அந்த வெர்ஷன் யூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறமா இப்ப அட்வான்ஸ் வெர்ஷன் வரதெல்லாம் வந்துட்டு அப்டேட் ஆகிறது வந்துட்டு நம்மளுடைய பேஸ் ஃபைல் எதுவும் அஃபெக்ட் ஆகக்கூடாது. அதுக்காக நம்ம இந்த வெர்ஷன் யூஸ் பண்ணுவோம். எவ்வளவு வெர்ஷன்ஸ் வந்துருச்சு, எவ்வளவு டிஃபரன்ஸ்லாம் இருக்குதுலயோ அதுலயும் வந்து நம்ம ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்துட்டு ஒரு கான்ஸ்டன்ட் விஷயம் இருக்கும். அந்த கான்ஸ்டன்ட் விஷயம் நம்ம புதுசா எப்ப லேர்ன் பண்ணுவோம்.
ஸோ இப்போ மேவன் ரெபாசிட்டரி போகிறோம். இதுல வந்து நீங்க என்ன டைப் பண்ணணும்னா செலினியம் ஜாவா. இதுல செலினியம் ஜாவா கொடுப்பீங்க. இப்போ சப்போஸ் நீங்க ஜாவா ப்ராஜெக்ட் ஓபன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க பிளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணி நியூ ஆர் விண்டோ ஓபன் பண்ணி அதுல வந்து selenium.dev இந்த வெப்சைட் உள்ள போனீங்கன்னா இந்த வெப்சைட் உள்ள வந்துட்டு நீங்க டவுன்லோட்ஸ் உள்ள போகணும். டவுன்லோட்ஸ் உள்ள போனீங்கன்னா இங்க selenium ஜாவா அப்படின்ற அபிஷியல் வெப்சைட்ல இருந்து நீங்க ஜாவாவோட ஜார் ஃபைல்ஸ் கொடுத்த மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க வேற வேற லாங்குவேஜ் ஏதாவது யூஸ் பண்றீங்க, C#, ரூபி, பைத்தான், ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணீங்கன்னா இந்த லாங்குவேஜ் உள்ள ஜார் ஃபைல்ஸ் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்துட்டு இங்க selenium ஜாவா இங்க அபிஷியல் வெப்சைட் இதை கிளிக் பண்ணி இங்க 4.17.0 இதான் வந்து அபிஷியல் இப்போதைக்கு இருக்க லேட்டஸ்ட் வெர்ஷன். ஆனா நம்ம எப்பவுமே வந்துட்டு நம்மளுடைய 3.141.59 இதுதான் வந்துட்டு இது வந்து கொஞ்சம் பின்னாடி வெர்ஷன் தான். பட் ஆனால் இதுல பேஸ் ஃபைல் எதுவுமே அஃபெக்ட் ஆகாது. நம்மளுடைய என்ன நிறைய ஃபீல்ட்ஸ் வந்து ஆட் பண்ணுவோம், நிறைய ஃபீல்ட்ஸ் வந்து ஒர்க் பண்ணுவோம், அதெல்லாம் வந்து நம்ம இதுல பேஸ் ஃபைல் அஃபெக்ட் ஆகாது. அதனால இந்த வருஷம் யூஸ் பண்ணுவோம். காப்பி பண்ணிட்டு இங்க போயிட்டு இந்த டிபெண்டன்சிஸ் இந்த டேக் உள்ள பேஸ்ட் பண்ணணும். ஓகேவா? அதே மாதிரி மறுபடியும் வந்துட்டு உள்ள போறீங்க, வெப் டிரைவர் மேனேஜர் போடுறீங்க. இந்த வெப் டிரைவர் மேனேஜர் எது போடுறீங்கன்னா இப்போ நீங்க வந்து குரோம் ஃபைல் யூஸ் பண்ணலாம். அந்த குரோம் ப்ரௌசர் இல்லாம நீங்க வந்துட்டு ஃபயர்பாக்ஸ் யூஸ் பண்ணலாம். ஃபயர்பாக்ஸ் இல்லாம நீங்க எட்ஜ் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி நீங்க வெப் டிரைவர் வந்து மாத்திட்டே இருப்பீங்க. ஸோ அந்த வெப் டிரைவர்லாம் காமனா வந்து ஒரு டிபெண்டன்சிஸ் ஆட் பண்றோம்னா அப்ப அதுல இருந்து ஈஸியா எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதுக்காக அந்த டிபெண்டன்ஸ் உள்ள போறோம். ஸோ இதுலயும் வந்துட்டு அட்வான்ஸ் செஷன் நிறைய இருக்குது. இதுல நீங்க வந்துட்டு நான் மோஸ்ட்லி இதுல எது லேட்டஸ்டா வருதோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதுல எதுவும் ப்ராப்ளம் இருக்காது. ஸோ இதை வந்து நம்ம சேவ் பண்ணிக்கணும். சேவ் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து இங்க டவுன்லோட் ஆகும். ஓகேங்களா? டவுன்லோட் ஆகும். கண்ட்ரோல் எஸ் பார்த்தீங்கன்னா நார்மல் சேவ் தான். கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் ஆகிடும். சேவ் ஆன பிறகு இந்த மேவன் டிபெண்டன்சி சொல்லிட்டு ஒரு நியூ ஃபோல்டர் ஓப்பன் ஆகும். இதுல தான் நம்ம இப்ப ஆட் பண்ண எல்லா ஜார் ஃபைல்ஸும் வந்துட்டு இம்போர்ட் ஆயிடும். இது ஆட்டோமேட்டிக்கா ஆயிடும். ஏன்னா நம்ம லாஸ்ட் டைம் பண்ணும்போது நான் இப்போ நான் குரோம் டிரைவர் வேணும் அப்படின்னா குரோமோட பார்த்து நான் எடுப்பேன். அதை எடுத்து நான் தனித்தனியா போட்டு எடுத்து நான் இது போட்டு இது அப்படியே ஸ்ட்ரைட்டா எடுத்து போட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுல வந்து நீங்க என்ன பண்ணணும்னா மோஸ்ட்லி வந்து SRC டெஸ்ட் ஜாவா இருக்கு பாத்தீங்களா? இந்த SRC டெஸ்ட் ஜாவா டெஸ்ட் ரிசோர்சஸ் இந்த ஃபோல்டர்ஸ் மட்டும் தான் நீங்க யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். மெயின் ஜாவா மெயின் ரிசோர்சஸ் வந்துட்டு நம்ம டெவலப்பர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இந்த SRC டெஸ்ட் ஜாவால வந்துட்டு நீங்க ரைட் கிளிக் பண்ணி நியூ கொடுத்து ஒரு பேக்கேஜ் மாதிரி வச்சுக்கோங்க. ஏன் பேக்கேஜ் ஓப்பன் பண்றோம்னா இது வந்து ஒரு சப் ஃபோல்டர் மாதிரி. இப்போ நியூ ஃபோல்டர் ஒன்று சப் ஃபோல்டர் ஒன்று. ஓகேங்களா? இதுல selenium கிளாஸஸ்னு சொல்லிட்டு சும்மா எழுதி வச்சுக்கிறேன். இதுலயும் அந்த கேப் போடக்கூடாது. அந்த ஆமா அவ்வளவுதான். மற்றபடி நம்பர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம், எது வேணா பண்ணலாம். as usual இது எப்பவுமே ஓபன் பண்ணும்போது எம்டியா இருக்கும், அதனால ஒயிட் கலர்ல காட்டும். இப்போ ஒரு நியூ கிளாஸ் ஓபன் பண்றோம். ஸோ இந்த கிளாஸ் தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஸோ இதுல வந்து நான் சும்மா லான்ச் ப்ரௌசரும் கொடுக்குறேன். ஸோ லான்ச் ப்ரௌசர் கொடுத்துட்டு இந்த பப்ளிஷ் ரைட்டிங் வாய்டு மெயின் வந்து கிளிக் பண்ணணும். எப்போ நீங்க ஜாவா வச்சு மூவ் பண்ண போறீங்க, எல்லாம் மூவ் பண்ணும்போது எல்லாமே நீங்க பப்ளிஷ் ரைட்டிங் வாய்டு மெயின் கொடுக்கணும். நீங்க செலினியம் ஃப்ரேம்வொர்க்ஸ்ல போயிட்டீங்கன்னா இது வேண்டாம். ஓகேங்களா? ஸோ ஃபினிஷ் கொடுத்துடணும். ஃபினிஷ் கொடுத்ததுக்கு அப்புறமா இங்க வர இந்த ஃபர்ஸ்ட் பேக்கேஜ்ல நம்ம கொடுத்த பேக்கேஜ் நேம் வந்துடும். ஓகேங்களா? இந்த பப்ளிக்னா என்ன? பப்ளிக்ன்றது ஒரு ஆக்சஸ் மாடிஃபையர் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆக்சஸ் மாடிஃபையர் நம்ம எதுக்கு பண்றோம்? இந்த கிளாஸ்னா என்ன? கிளாஸ்ன்றது கீவேர்டு. ஓகேங்களா? இந்த ஆக்சஸ் மாடிஃபையர் மூலியமா தான் நம்ம இந்த கிளாஸை வேற ஒரு கிளாஸ்ல யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? அப்ப இந்த ஒரு கிளாஸ்ல நம்ம என்ன பண்றோம்? இந்த ஒரு கிளாஸ்ல நம்ம வந்து இங்க ஒரு மெத்தட் எழுதுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பப்ளிக் வாய்டு. மெத்தட்னா என்ன? மெத்தட்ன்றது ஒரு விஷயம். அதை சொல்றேன்.
பப்ளிக் வாய்டு இருக்குது. இந்த பப்ளிக் வாய்டுன்றதுல மெத்தட் நேம் வந்துட்டு இமெயில் வச்சுக்கோங்களேன். இமெயில் ஒரு மெத்தட் எழுதுறீங்க. இப்ப இந்த மெத்தடை நீங்க என்ன பண்றீங்க, இதை வந்து கோடை ரெடியூஸ் பண்றதுக்காக வேற ஒரு இடத்துல கால் பண்ணணும். அப்ப நீங்க எப்படி கால் பண்ண முடியும்னா இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட்ல எக்ஸ்டென்ஸ்ன்ற கீவேர்ட் வச்சு நம்ம கால் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்ப இந்த லான்ச் ப்ரோசர்ன்ற இந்த கிளாஸை வச்சு நம்ம கால் பண்ண முடியும். ஸோ அப்ப அதுக்கு தான் வந்து இந்த பப்ளிக்ன்ற இந்த கீவேர்ட் கொடுக்குறோம். ஸோ இப்போ இது வந்து ஆக்சஸ் மாடிஃபையர். மாடிஃபையர்னா ஆக்சஸ் பண்ண முடியும், எங்க இருந்தாலும் ஆக்சஸ் பண்ண முடியும். அதனால இது பேர் வந்து ஆக்சஸ் மாடிஃபையர். இந்த கிளாஸ்ன்றது கீவேர்ட். ஓகேயா? ஒரு நோட்ஸ் கொடுத்துருக்கேன், அதுலயும் உங்களுக்கு காமனா இருக்கும். சரி சரி, நீங்க இதுல நோட் பண்ணிட்டு நோட் பண்ணிக்கலாம். ஓகே கண்டிப்பா. ஸோ இந்த ஆக்சஸ் மாடிஃபையர் இந்த 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 இன்டர்வியூ கொஸ்டின் வந்து எங்க போனாலும் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க இந்த பப்ளிக்னா என்ன, இந்த கிளாஸ்னா என்ன, கிளாஸோட சின்டெக்ஸ் என்ன அப்படி கேட்பாங்க. கிளாஸோட சின்டெக்ஸ் வந்து இந்த ட்ரெய்லிங் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி இந்த ட்ரெய்லிங் ப்ரௌசர் க்ளோஸ் பண்ற வரைக்கும் ஃபுல்லா கிளாஸோட சின்டெக்ஸ். இது வந்து பப்ளிக் வந்து ஆக்சஸ் மாடிஃபையர், கிளாஸ்ன்றது கீவேர்ட். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் வந்து இது வந்து மெத்தட். மெத்தட்னா என்ன, ஒரு கிளாஸுக்குள்ள ஒரு மெத்தட் இருக்கலாம். ஒரு மெத்தட் மட்டும் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, 2-3 மெத்தட் கூட இருக்கலாம். மெத்தட்ன்றது என்ன, இது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி மாதிரி. இந்த மெத்தட் வந்து நம்ம ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் வச்சிருப்போம், இந்த விஷயத்தை நம்ம வேற எங்கேயாவது வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து இந்த கிளாஸ், இந்த நேம், இந்த லான்ச் ப்ரோசர்ன்ற நேம் இருக்கணும். ஓகேங்களா? அதான் இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட், அதை நம்ம லேட்டரா பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு ஒரு மெத்தட்னா என்னன்றதா சொன்னேன். மெத்தட் நேம் இருக்கும், ஒரு ஆக்சஸ் மாடிஃபையர் இருக்கும். அந்த ஆக்சஸ் மாடிஃபையர் கூட ஒரு ரிட்டர்ன் டைப் இருக்கும். ரிட்டர்ன் டைப்னா என்ன, ஒரு மெத்தட்னா ஏதாவது ஒரு ரிட்டர்ன் பண்ணும். இப்போ வந்து ஒரு பேங்க் மாதிரி வச்சுக்கோங்க. பேங்க்ல நீங்க காசு கொடுக்குறீங்க, அப்படியே காசு நீங்க வாங்கிக்கலாம். அந்த மாதிரி அப்ப பேங்க்ல நீங்க வந்துட்டு இப்போ ரிட்டர்ன் டைப் வந்துட்டு வாய்டு தான் இங்கேயே கொடுக்கணும் கூட அவசியம் இல்லை. இதை நம்ம எடுத்துட்டு இந்த இமெயில் கொடுத்து நீங்க உள்ள போய் இங்க ரிட்டர்ன் கொடுத்துட்டு ஏபிசி அப்படி கூட கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுடைய ரிட்டர்ன் டைப் எங்க வேணாலும் தரலாம். ஒன்னு இன்சைட் த லூப், அதர்வைஸ் ஹெட்டிங்ல மேலேயே கொடுத்துடணும். ஓகேங்களா? ஸோ தென் நெக்ஸ்ட் இது வந்துட்டோம். சரி, இப்போ இதுல என்ன இருக்குது, இதுலயும் அதே மாதிரி தான். இது ஒரு மெத்தட் நேம். இதுல இந்த மெத்தட்ல என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் வந்துட்டு இது ஒரு ஆக்சஸ் மாடிஃபையர். இந்த ஸ்டாட்டிக் வாய்டு, ஸ்டாட்டிக் வாய்டுனா அதுவுமே ஒரு ரிட்டர்ன் டைப் தான். அது ஏன் ஸ்டாட்டிக் போடுறாங்க அப்படின்னா, அது வந்துட்டு சேஞ்ச் ஆகும், டைனமிக்கா இருக்கிறதா சேஞ்ச் ஆகும். ஸ்டாட்டிக்ன்றது உங்களுக்கு ஸ்ட்ராங்கா கான்ஸ்டன்டா இருக்கும், ஸ்டேபிளா இருக்கும். அதனால இது வந்து ஸ்டாட்டிக் போடுறாங்க. அப்புறமா இது வந்து மெயின் மெத்தட் நேம். ஓகேங்களா? ஒரு ஜாவால நீங்க ஒரு கிளாஸ்ல ஒரு மெயின் என்ற மெத்தட் வச்சிருந்தா மட்டும்தான் இதை நீங்க ரன் பண்ணவே முடியும். ரன்னர்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்க ஜாவா அப்ளிகேஷன் காட்டும், இல்லைன்னா உங்க ஜாவா அப்ளிகேஷனே காட்டாது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். இன்ட்ரடக்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஜாவா ப்ராஜெக்ட்னா என்னன்னு பார்த்தோம். அந்த ஜாவா ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட்னா என்னன்னு பார்த்தோம். ப்ராஜெக்ட் அப்புறம் மேவன் ப்ராஜெக்ட் பார்த்தோம். மேவன் ப்ராஜெக்ட் ஜாவா ப்ராஜெக்ட் என்ன டிஃபரன்ஸ்ன்றது பார்த்தாச்சு. இப்போ அந்த மேவன் ப்ராஜெக்ட்டுக்குள்ள டிபெண்டன்சிஸ் XML போய் டிபெண்டன்சிஸ்லாம் ஆட் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள வந்தாச்சு. ஒரு பேக்கேஜ் ஓப்பன் பண்ணோம், பேக்கேஜ் கீழே வந்துட்டு ஒரு கிளாஸ் ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணிடுச்சு. ஸோ அந்த கிளாஸ்ல தான் இப்போ நீங்க பண்ணிட்டு இருக்கோம். எப்பவுமே கிளாஸுக்குள்ள ஒரு மெயின் மெத்தட் இருந்தா மட்டும்தான் உங்களால ரன்னர்ஸ்ல போய் நீங்க ஜாவா அப்ளிகேஷன் ரன் பண்ண முடியும். மெயின் மெத்தட் இல்லைன்னா ஆமா ஆமா கரெக்ட். இப்போ இங்க பாருங்க, இப்போ இது வந்துட்டு இந்த மெயின் மெத்தடை வந்து நம்ம எடுத்துட்டோம்னா, இப்போ நம்ம ரைட் கிளிக் பண்ணி ஆல்ரெடி ஒரு மெத்தட் இருக்குது. இப்போ நம்ம ரைட் கிளிக் பண்ணி ரன்னர்ஸ்ல போயிட்டு பார்த்தோம்னா நம்ம ஜாவா அப்ளிகேஷன் காட்டுறோம். ஏன்னா எப்பவுமே மெயின் மெத்தட் மட்டும் தான் ரன் பண்ண முடியும். ஓகேவா? சோ இப்போ இதுல நீங்க இன்னும் வேற என்ன பார்க்கணும்னா, இப்போ தான் நீங்க கோடிங் எழுத போய் ஸோ இப்போ கோடிங் எழுதும் போதும் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனையும் ஆல்ரெடி நம்ம இங்க வந்துட்டு form.xml வந்துட்டு
வெப் டிரைவர் மேனேஜர்ன்ற இந்த டிபெண்டன்சிஸ் போட்டாச்சு. அதனால நீங்க லான்ச் ப்ரௌசர்ல ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டு வெப் டிரைவர் மேனேஜர் டாட் கொடுத்து எட்ஜ் டிரைவர் டாட் கொடுத்து செட்டப். ஓகேங்களா? இந்த லைன் தான் வந்துட்டு உங்களுக்கு எட்ஜ் டிரைவர் ஓபன் பண்றதுக்காக ஓபன் பண்றது. இப்போ இந்த லைன் இல்லைன்னா நீங்க ஜாவால எப்படி எழுதுவீங்க? சிஸ்டம் டாட் செட் ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த சிஸ்டம் டாட் செட் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு என்ன பண்ணும்? உங்களுக்கு நீங்க 2 கீ எழுதணும். ஃபர்ஸ்ட் கீ வந்து நீங்க என்ன ப்ரௌசர் யூஸ் பண்ண போறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வெப் டிரைவர் டாட் எட்ஜ் டிரைவர் எட்ஜ் டாட் டிரைவர். ஓகேங்களா? நான் மோஸ்ட்லி இதெல்லாம் வந்துட்டு நம்ம யூஸ் பண்றதே இல்லை. இதுக்காக தான் வந்துட்டு நம்ம இப்ப இந்த நல்லன்றதுல தான் நீங்க வந்து அந்த EXE ஃபைல் எடுத்து வந்து போடணும். ஓகேங்களா? ஸோ அந்த EXE ஃபைல் எடுத்து வந்து போடுறதுக்கு பதிலாக தான் அதுக்கப்புறம் அந்த வெர்ஷன் அப்டேட் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் நீங்க அந்த EXE ஃபைல் டவுன்லோட் பண்ணி நீங்க சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் நம்ம ஸ்ட்ரெயிட்டா வந்து வெப் டிரைவர் மேனேஜர் எட்ஜ் டிரைவர் செட்டப்னு போடுறச்சு. ஓகேங்களா? இப்போ இதுல இருந்து நீங்க இன்னொரு ஃபைலை கால் பண்ணணும். ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கு, வெப் டிரைவர் ஒரு இன்டர்ஃபேஸ். இந்த இன்டர்ஃபேஸ்க்கு ஒரு நேம் தரேன், டிரைவர்ன்ட்டு. டிரைவர் தான் நேம் கொடுக்கணும் அப்படின்லாம் இல்லை. நேம்னா இங்க வேரியபிள் சொல்லுவாங்க. சரிங்களா? நீங்க டிரைவர் தான் வேரியபிள் தரணும்னு அவசியம் இல்லை, எது வேணாலும் தரலாம். ஓகேங்களா? ஸோ ஈக்குவல் டு கொடுத்து நியூ கொடுத்து அதே எட்ஜ் டிரைவர்னு கால் பண்ணிக்கணும். ஸோ இந்த வெப் டிரைவர்ன்ற இந்த இன்டர்ஃபேஸ் எங்க இருக்கும்? இந்த இன்டர்ஃபேஸ் வந்துட்டு நம்ம கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் ஓப்பன் ஆகும். கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் வந்து இந்த பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இந்த பாக்ஸ்ல வந்து இந்த ஃபர்ஸ்ட் வெப் டிரைவர் இருக்கு பாத்தீங்களா, அந்த ORG ஓபன் யூசர் நேம் இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணோம்னா மேல ஹைலைட் ஆயிடும். ஓகே, பேக்கேஜ் இம்போர்ட் பண்றது. ஆமா, பேக்கேஜ் இம்போர்ட் பண்றது. சோ அந்த பேக்கேஜ் நம்ம எங்க இருக்கோம்? நம்மளுடைய ஜார் ஃபைல்ஸ்ல இந்த மேவன் டிபெண்டன்சிஸ் கீழ இதுக்குள்ள இருக்கும். ஓகேங்களா? இந்த ஹைலைட்டும் இந்த இருக்க ஹைலைட்டும் ஒண்ணா இருக்கு. சரிங்களா? ஓகேவா? அது வந்து எட்ஜ் டிரைவருக்கு வந்து நான் சொல்றது. எட்ஜ் டிரைவருக்கு தான் வந்துட்டு இந்த எட்ஜ் வரைக்கும் இருக்கும். அப்புறமா இந்த எட்ஜ் வந்து இங்க இருக்குது. இதுல இருந்து இந்த எட்ஜ் டிரைவர் தான் நம்ம டவுன்லோட் பண்ணிருக்கோம். சரிங்களா? சோ இது வந்து நம்ம வேற ஒரு பேக்கேஜ்ல இருந்து நம்ம கால் பண்றோம். அப்ப வேற ஒரு பேக்கேஜ்ல இருந்து கால் பண்ணா அதுக்கு வந்துட்டு இம்போர்ட்ன்ற கீவேர்டு. இதே நீங்க சேம் பேக்கேஜ்ல இருந்து கால் பண்ணீங்கன்னா அப்ப எக்ஸ்டென்ஸ்ன்ற கீவேர்டு. இப்ப லான்ச் ப்ரௌசர் நான் உங்க கிளாஸ் எடுத்துக்கேனா, இப்ப இந்த இமெயில்ன்ற ஒரு மெத்தட் எடுத்துக்கேன். இந்த இமெயில்ன்ற மெத்தட நான் வேற ஒரு கிளாஸ்ல யூஸ் பண்ணணும். அப்ப என்ன பண்ணணும்னா நீங்க எக்ஸ்டென்ஸ்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணணும். ஓகே ஓகே. சோ ஒரு கிளாஸ்ல இருந்து இன்னொரு கிளாஸ கால் பண்ண போறீங்க. அப்ப சேம் பேக்கேஜா இருந்தா எக்ஸ்டென்ஸ், அதே டிஃபரண்ட் பேக்கேஜா இருந்தா இம்போர்ட். ஓகேங்களா? இது வேற ஒரு பேக்கேஜ். அந்த வேற ஒரு பேக்கேஜ் நேம் எழுதி org openqsname.edge அந்த பேக்கேஜ் நேம் எழுதி அப்புறமா எட்ஜ் டிரைவர்ன்ற இந்த கிளாஸ் நேம் கால் பண்ணுவோம். சோ இதுதான் வந்து மேல இருக்க இந்த இம்போர்ட். ஓகேவா? அப்ப இந்த எல்லா இம்போர்ட்டும் அதே மாதிரி தான் வந்தது. ஓகேங்களா? சோ இப்போ இந்த ரெண்டு லைன் ப்ரோக்ராம் தான் எழுதிருக்கோம். இந்த 2 லைன் ப்ரோக்ராம் உங்களுக்கு என்னன்றத மீனிங் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா இந்த 2 லைன்ல ப்ரோக்ராம் ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. சோ நெக்ஸ்ட் இந்த வேரியபிளை மறுபடியும் கால் பண்ணணும். இதை கால் பண்ணி மறுபடியும் நீங்க டிரைவர் டாட் கெட். இந்த டிரைவர் டாட் கெட்ல என்ன பண்றீங்க? இங்க வந்து நீங்க URL பேஸ்ட் பண்ணணும். URL எங்க இருக்கு? நீங்க புதுசா ஒரு URL போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ரெட்டிஃப் மெயில் போடுறேன். இந்த ரெட்டிஃப் மெயில் வெப்சைட்ல இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு லாகின் கட்டும். சைன் இன் குள்ள போனீங்கன்னா இதுதான் வந்துட்டு ஒரு லாகின் வெப்சைட் வருது.
ஓகேங்களா? இப்போ இது வந்து நீங்க URL எடுத்துக்கணும். ஸோ இப்போ இதை வந்து நீங்க கால் பண்ணிக்கணும். இப்போ இந்த வியூ என்னதுக்கு ஜஸ்ட் வந்து நீங்க வந்து ஒரு டெஸ்ட் கேஸ் எழுதுறீங்க. டெஸ்ட் கேஸ் எழுதும்போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, ஒரு ப்ரௌசர் ஒன்று சூஸ் பண்ணுவீங்க. அந்த ப்ரௌசர் சூஸ் பண்றது தான் இந்த 2 லைன். ஓகேவா? அப்ப நீங்க இங்க என்ன ப்ரௌசர் சூஸ் பண்ணணும் ஒரு ஐடியா வச்சிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எட்ஜ் டிரைவர்னா எட்ஜ் டிரைவர், இல்ல ஃபயர்பாக்ஸ்னா ஃபயர்பாக்ஸ் டிரைவர், ஃபயர்பாக்ஸ்னா ஜெக்கோ டிரைவர் இருக்கும். ஓகேங்களா? அப்புறம் குரோம்னா குரோம் டிரைவர். அந்த மாதிரி இந்த 2 லைன் வந்து அந்த அந்த விஷயம். அதுக்கடுத்து என்ன பண்ணுவீங்க, URL பேஸ்ட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? உங்களோட டெஸ்ட் ஸ்டெப்ஸ்ல, மேனுவல் டெஸ்டிங்ல டெஸ்ட் ஸ்டெப்ஸ்ல இதுதான் பண்ணிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த 2 லைன் வந்து சூஸ் பண்றது, அடுத்தது வந்துட்டு இங்க வந்து உங்களுக்கு வந்து URL பேஸ்ட் பண்றது. ஓகேங்களா? இப்போ இதுக்கப்புறம் நீங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, யூசர் நேம் பாஸ்வேர்ட் போடலாம். அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. இப்போ அதுல வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, யூசர் நேம் பாஸ்வேர்ட் போறதுக்கு முன்னாடி இந்த மினிமைஸ் பட்டன், இந்த மேக்ஸிமைஸ் பட்டன், இந்த பட்டன் ஒர்க் ஆகுதா ஒர்க் ஆகலையான்றதை பார்க்கணும் ஃபர்ஸ்ட். ஏன்னா இந்த டிரைவர் கொடுத்து இங்க ஒரு டாட் வருது பாத்தீங்களா, இங்க இருக்கிறது எல்லாமே வந்து வெப் டிரைவர் மெத்தட்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இப்போ இதுல வந்து நீங்க டிரைவர் டாட் கொடுத்து இதுல தான் வந்து நீங்க உங்களுடைய வியூ வந்து ஓபன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து என்ன பண்ணலாம், நீங்க இருக்கிற எல்லா விஷயமும் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். இதை தான் வந்து நம்ம வெப் டிரைவர் மெத்தட்ஸ்னு சொல்லுவோம். இந்த வெப் டிரைவர்ன்றது இதோட ஃபர்ஸ்ட் மெத்தடு. இங்க வர ஃபர்ஸ்ட் மெத்தட். நம்ம இந்த இன்டர்ஃபேஸ் தான் நம்ம கால் பண்ணிருக்கோம். இந்த இன்டர்ஃபேஸுக்குள்ள இருக்கிற இந்த மெத்தட்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? அது இங்க இருக்குது. எக்லிப்ஸ் வந்து பழைய வருஷம் தான் இருக்கும். ஸோ புது வருஷம் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இல்ல வேண்டாம், தேவையில்லை. நீங்க பழைய வருஷன் வச்சு மூவ் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த டிரைவர் டாட்ல வந்துட்டு நம்ம ஆல்ரெடி கெட்ன்ற ஒரு கமெண்ட் பார்த்துச்சு. சரிங்களா? இப்போ நான் என்னுடைய நோட்ஸ் காட்டுறேன். உங்களோட நோட்ஸ்ல வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் நல்லா எக்ஸ்பிளனேஷன் நல்லா இருக்கும். ஸ்பீடா போற மாதிரி இருந்தா கொஞ்சம் சொல்லுங்க, ஸ்லோ பண்ணி. எல்லா பாயிண்ட்டும் ஓரளவுக்கு நான் கவர் பண்ணிடுவேன். ஏதாவது பாயிண்ட் விட்டு போயிட்டு நீங்க டவுட் இருந்தா ஓப்பனா கேளுங்க. நீங்க டவுட் கேட்க எனக்கு நாலேஜ் நல்லா வளரும். ஓப்பன் டைப்பா நீங்க எவ்வளவு தூரம் பேச பேச எனக்கு நல்லா உங்களுக்கு ஸ்பீக் ஈஸியா வந்து உங்களுக்கு சுத்துறதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் டிரைவர் டாட் கெட் யூஸ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இதுல நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்துட்டு இந்த மேனேஜ்ன்ற விஷயம். இந்த மேனேஜ்ன்ற விஷயத்துல தான் வந்து நம்ம இந்த விண்டோ ஹேண்டில் மூலியமா ஒன்னொன்னையும் மேக்ஸிமைஸ் மினிமைஸ்லாம் பண்ண முடியும். ஸோ டிரைவர் டாட் மேனேஜ் டாட் விண்டோ டாட் மேக்ஸிமைஸ். ஸோ மேக்ஸிமைஸ்ன்ற இடத்துல வந்து நீங்க மேக்ஸிமைஸ் கொடுத்துக்கலாம், இல்ல மினிமைஸ் கொடுத்துக்கலாம். சரிங்களா? மினிமைஸ்னா மினிமைஸ் கொடுத்துக்கலாம், மேக்ஸிமைஸ்னா மேக்ஸிமைஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும், ஒரு மேக்ஸிமைஸ் கமாண்ட் யூஸ் பண்ணிடுச்சு. ஓகேவா? ஸோ அப்போ அந்த மேக்ஸிமைஸ் வந்து ஓப்பன் ஆயிடும். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்துட்டு நீங்க என்ன பண்றீங்க, ஒரு டைட்டில் டெஸ்ட் பண்றீங்க.
ஸோ இப்போ இந்த வெப்சைட்டுக்கு இந்த யூஆர்எல் வந்துட்டு நம்ம பேஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த யூஆர்எலுக்கு வந்துட்டு மேலே இருக்கிற இந்த டைட்டில் வந்துட்டு நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். இந்த டைட்டில் வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு ஆஸ் பர் அவர் எஸ்ஆர்எஸ் நமக்கு நம்ம பேங்க் ஆளுங்க வந்துட்டு நம்ம கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஐ மீன் நம்ம கிளைண்ட் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு என்ன நேம் வேணும் அப்படின்றத நமக்கு இண்டிகேட் பண்ணுறோம். ஸோ அதை வந்து ஆஸ் பர் கிளைண்ட் ரெக்குயர்மெண்ட் படி நம்மளுக்கு கரெக்டாக இருக்கா இல்லையா நம்ம கோடிங் மூலமா டெஸ்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இங்கே இருக்கிற இதை வந்து நம்ம பார்க்கணும்னா விஷுவலைஸை ஈஸியாக பார்த்துடலாம். ஆனால் இதை கோடிங் மூலியமா பார்க்கணும்னா நம்மளுக்கு ஆப்ஷன் வந்துட்டு என்ன இருக்குன்னா ஸ்ட்ரிங் என்ன ஸ்ட்ரிங்ன்றது ஒரு டேட்டா டைப். சரிங்களா? இப்ப மேலேயே நீங்க இங்க மெயின்னு பாத்தீங்க. மெயினுக்கு அப்புறமா இந்த ஸ்ட்ரிங்னு ஒன்று இருக்கு. ஸ்ட்ரிங்க்கு அப்புறமா இந்த ஏஆர்ஜிஎஸ்ன்னு ஒன்று இருக்கு. ஏஆர்ஜிஎஸ்னா என்ன? ஆர்குமெண்ட்ஸ். நம்ம கொடுக்குற எல்லா ஆர்குமெண்ட்ஸும் செமிகோலன்ல எண்ட் ஆகி இப்ப இந்த லைனை இங்கேயே எழுதிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லைன் இங்கேயே எழுதிடலாம். நம்ம ஏன் கீழே எழுதுறோம்? நம்ம வந்து கொஞ்சம் பார்க்கறதுக்கு அட்ராக்டிவா இருந்தா கீழே எழுதுறோம். பட் ஆனா கம்ப்யூட்டர் பொறுத்த வரைக்கும் செமிகோலன் எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் வந்து லைன் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. லைன் வந்து ஒரு ஆர்குமெண்ட் வந்து முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். ஸோ நம்ம கொடுக்குற எல்லா ஆர்குமெண்ட்டையும் இது வந்து ஸ்ட்ரிங்கா கன்சிடர் பண்ணிடும். ஸ்ட்ரிங் என்ன? டேட்டா டைப். அந்த டேட்டா டைப் எல்லா டேட்டா டைப்புமே அக்செப்ட் பண்ணும். அதுதான் ஸ்ட்ரிங்னு சொல்றாங்க. ஸ்ட்ரிங் என்னன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆல்பா நியூமரிக் தரீங்க. ஆல்பா நியூமரிக் கூட ஸ்பெஷல் கேரக்டர் சேர்த்து தரீங்க. இது எல்லாத்தையும் நீங்க என் நம்பர்ஸா டைப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கீங்க. அது எல்லாத்தையும் வந்து அது அக்செப்ட் பண்ணதான் ஸ்ட்ரிங்னு இங்க வச்சு இங்க ஒரு சிம்பிள் இருக்குது. இந்த சிம்பிள் பாத்தீங்கன்னா இங்க இருக்க சிம்பிளும் இங்க இருக்க சிம்பிளும் வித்தியாசம் இருக்குது. இங்க இருக்க சிம்பிள்னா ஒரு வந்து ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ற மாதிரி. ஓகேங்களா? இங்க இருக்க சிம்பிள் வந்துட்டு அரே இண்டிகேட் பண்ணுது. ஓகேங்களா? அரேனா என்னன்றதை நம்ம லேட்டரா உங்களுக்கு சொல்லி தருவோம். ஸோ இது வந்து அரே இண்டிகேட் பண்றது. நம்ம கொடுக்குற எல்லா ஆர்குமெண்ட்ஸையும் ஸ்ட்ரிங்கா கன்சிடர் பண்ணி அரேவா மாத்திடும். ஓகேங்களா? அப்படிதான் நம்ம மெயின் மெத்தட் ஃபுல்லாவே நம்ம ரன் பண்ணும். ஓகேவா? ஸோ இந்த லைன் வந்து நம்மளுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான லைனு. இந்த லைன் வந்துட்டு எந்த இன்டர்வியூ பண்ணாலும் கண்டிப்பா கேட்கும். ஓகேங்களா? ஸோ இந்த லைன் ஃபுல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுல பப்ளிக்னா ஆல்ரெடி என்னன்னு சொன்னேன், அக்சஸ் மாடிஃபையர். ஸ்டாட்டிக் வாய்ட்னாவும் ரிட்டர்ன் டைப். மெயின்ன்றது வந்து மெத்தட் நேம். ஸ்ட்ரிங்னா என்னன்றது டேட்டா டைப்னு சொல்லிட்டேன். ஏஆர்ஜிஎஸ்னா ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ ஸ்ட்ரிங்ன்ற டேட்டா டைப். இதுக்கப்புறம் என்ன பண்றோம்? ஒரு நேம் வைக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ன்ற ஒரு நேம் வைக்கிறோம். நேம் வச்சுட்டு ஈக்குவல் டு கொடுத்து நம்மளுக்கு ஆல்ரெடி எல்லாமே வந்து இம்பில்டா வந்துட்டு எழுதி வச்சிட்டாங்க. கோடிங் எல்லாமே எழுதி வச்சிட்டாங்க. அதுதான் நம்ம கால் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இப்ப டிரைவர் டாட் கெட் டைட்டில் அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா அது என்ன பண்ணும்னா நம்ம டைட்டில் என்ன இருக்குதோ அது இந்த வேரியபிள சேவ் பண்ணிடும். ஓகே. பர்டிகுலர் இந்த வெப்சைட்டோட டைட்டில் என்னன்றத இங்க நம்ம பார்த்தோம். இங்க போய் நம்ம பார்த்தாச்சு. ஸோ அந்த டைட்டில் வந்துட்டு நம்மளுக்கு இந்த கோடிங் டிரைவர் டாட் கெட் டைட்டில் மூலமா இங்க வந்து நம்மளுக்கு சேவ் பண்றோம். ஸோ இப்போ அதை மட்டும் நம்ம பிரிண்ட் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். பிரிண்டல் யா எஸ்ஒய் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என். பிரிண்ட் எல்என்னா ஒரு என்னன்னா பிரிண்ட் லைன் அர்த்தம். ஓகேங்களா? சோ பிரிண்ட் லைன் ஜாவால வந்து இதான் பிரிண்ட் இப்படி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆமா ஆமா. பிரிண்ட்னு கொடுத்தோம்னா ஜஸ்ட் வந்து ஒரு பாராகிராஃப் மாதிரி ஸ்ட்ரெயிட்டா போகும். ஹரிசாண்டல் மாதிரி ஸ்ட்ரெயிட்டா போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? அதை நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க ஒரு லைனா வேணும்னா பிரிண்ட் எல்என் கொடுத்தாதான் ஒரு லைன் வந்து உருவாகும். ஓகே. இந்த ஃபுல் கோடோட லைனும் நீங்க பிரிண்ட் ஆகும்ங்கறீங்க. இப்ப நம்ம டீன்ற வேரியபிள் இருக்குல்ல, இந்த டீன்ற வேரியபிள் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு இங்க கொடுத்துட்டோம்னா அது என்ன பண்ணும்? உங்களுக்கு வந்துட்டு எடுத்து வந்து பிரிண்ட் பண்ணும். ஓகேங்களா? இப்ப அதே டீ வந்து நீங்க 2-3 வாட்டி தரீங்க. எல்லா இடத்துலயும் நீங்க பிரிண்ட் மட்டும் தான் கொடுத்தீங்கன்னா அது அடுத்தடுத்து பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் எல்என் கொடுத்தாதான் பிரிண்ட் லைன் மாதிரி பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? சோ இப்ப நான் ரன் பண்றேன்.
ப்ரௌசர் ஓப்பன் ஆயிடுச்சு, மேக்ஸிமைஸ் ஆயிடுச்சு, நம்மளுக்கு அந்த டைட்டில் டெஸ்ட்டும் முடிஞ்சிருக்கும். ஓகேங்களா? இங்க பாத்தீங்கன்னா இந்த ரெட்டிஃப் மெயில் வந்துருச்சு. ஸோ இந்த ரெட்டிஃப் மெயில் தான் வந்துட்டு இந்த ப்ரௌசர்ல மேலே இங்க இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ கிளியர் ஆயிருப்பீங்க. டைட்டில் டெஸ்ட் நம்மளுக்கு முடிஞ்சிச்சு. இதா இருந்தால் கன்சோல் தான் பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இதுல வந்து நீங்க இதே நீங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா திஸ் டைட்டில் இஸ் அப்படின்னு நீங்க சொல்லணும்னா திஸ் டைட்டில், நம்ம ஒரு ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா, ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணிக்கலாம். அப்பதான் நீங்க கொஞ்சம் நல்லா இண்டிகேட் பண்ணணும், பார்த்தா புரிஞ்சுக்கிற மாதிரி ஈஸியா இருக்கும். ஸோ திஸ் டைட்டில் இஸ் போட்டு நீங்க பிளஸ்ன்ற ஒரு சிம்பிள் போடணும். அப்பதான் வந்து அதை கால் பண்ணும். ரெண்டுத்தையும் அதை ஆட் பண்ணி மொத்தமா உங்களுக்கு வரும். ஓகேவா? ஸோ தென் நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ டைட்டில் டெஸ்ட் முடிஞ்சிச்சு. இப்போ யூஆர்எல் டெஸ்ட் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு வாட்டியும் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி இப்போ ஏதாவது ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ண முடியும். என்ன பண்ண ஆகும்னா உங்களுக்கு வந்துட்டு யூஆர்எல் வந்து சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஃபர்காட் பாஸ்வேர்ட் பண்ணுறேன், உங்களுக்கு யூஆர்எல் மேலே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ அப்போ அந்த யூஆர்எல் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது, நம்ம கொடுக்குற யூஆர்எல் வந்து என்னென்ன எத்தனை வாட்டி என்னென்னலாம் கொடுக்குறோமோ அதெல்லாம் என்னென்ன மூவ் ஆகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ டைட்டிலுக்கு பார்த்தாச்சு, இப்போ யூஆர்எல்குள்ள வந்துட்டோம். இப்போ இதுக்கு யூஆர்எல் என்ன பண்ணுவீங்க, அதே மாதிரி ஒரு டேட்டா டைப் ஸ்ட்ரிங்ன்ற டேட்டா டைப். ஏன் நம்ம ஸ்ட்ரிங் வைக்கிறோம், ஏன் இதுதான் எல்லா டேட்டா டைப்பையும் காம்பினேஷனுக்குள்ள கொண்டு வரும். ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ரிங் கொடுத்தாச்சு, யூஆர்எல் கொடுத்தாச்சு, ஈக்குவல் டு கொடுத்து டிரைவர் டாட் கெட் கரண்ட் யூஆர்எல். ஓகேங்களா? இதை கொடுத்து முடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு யூஆர்எல் எல்லாம் சேவ் பண்ணிடும். ஸோ அப்போ அதே மாதிரி இங்க சிஸ்டர் கொடுத்து திஸ் யூஆர்எல் இஸ் கொடுத்து இங்க வந்து யூஆர்எல் போடும், அந்த வேரியபிள் நேம் எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ ரன் பண்ணா நம்மளுக்கு யூஆர்எல் வந்து பிரிண்ட் ஆயிடும். ஓகேங்களா? அப்ப இது வந்து டைட்டிலோடது, இது வந்து யூஆர்எலோடது. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த நேவிகேட் பட்டன் வந்து பிரஸ் பண்ணி கொடுக்கலாம். ஓகே, பேக் பட்டன் இருக்குது, ஃபார்வர்ட் பட்டன் இருக்குது. நீங்க எந்த பட்டன் வேணாலும் பிரஸ் பண்ணலாம். நம்ம இந்த ஃபார்வர்ட் பட்டன் பிரஸ் பண்றோம் வச்சுக்கோங்களேன், அப்ப ஃபார்வர்ட் மூவ் ஆகும். டிஃபால்ட்டா ஃபர்ஸ்ட் ஓபன் ஆன போதுமே நம்மளுக்கு எப்படி இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஒரு மெயில் ஒன்று ஓப்பன் ஆச்சுன்னா இதுதான் ஃபர்ஸ்ட். இது ஃபர்ஸ்ட்ல வந்துட்டு மேபி ஃபர்ஸ்ட் நம்பர் ரன் பண்ணலாம், ரன் பண்ணிட்டு அதை ஓப்பன் பண்ணலாம். ஸோ எப்பவுமே ரன் பண்ணும்போது வந்து நமக்கு பேக் பட்டன் தான் இருக்குது. ஸோ பேக் பட்டன் ப்ரெஸ் பண்ணா நமக்கு எப்படி இந்த ஸ்கிரீன் வருதா வரலையா அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ இங்க வந்து டைட்டில் லிஸ்ட் சொல்லிட்டு இந்த ரெட்டிஃப் மெயில் இருக்கு. அடுத்து இந்த யூஆர்எல் சொல்லிட்டு யூஆர்எல் ஓடுது. ஸ்பேஸ் நம்ம கொடுக்கல. இங்க வந்து நம்ம இஸ்ன்றத கண்டிஷன் அப்படியே வச்சிட்டோம்ல, இந்த இஸ் ஸ்பேஸ் விட்டதோட அங்க வந்துருக்கும். ஓகே. அந்த ஸ்பேஸ் விட்டு தான் அங்க வந்துருக்கும், வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நீங்க இப்போ வந்து அந்த பேக் பட்டன் ப்ரெஸ் பண்ணணும். அதுக்கு வந்து நீங்க டிரைவர் டாட் நேவிகேட் டாட் பேக். ஸோ இந்த பேக் பட்டன் ப்ரெஸ் பண்றதுக்கு இப்படிதான் ப்ரெஸ் பண்ணணும். ஓகேங்களா? இதே இடத்துல ஃபார்வர்ட் பண்ணாலும் நேவிகேட் டாட் ஃபார்வர்ட். ஓகே, எனக்கு என்ன டவுட்னா, இப்போ பேக் நம்ம காமனா கொடுத்துருவோம். சோ அந்த பேக் வந்து அந்த பிரவுசரோட பேக் பட்டன் தான் இது ரெகக்னைஸ் பண்ணிக்குமா? ஆமா. ஏன்னா நம்ம முன்னாடி வந்து நேவிகேட்டும் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அதனால கரெக்ட்டா கன்சிடர் பண்ணி வந்து, ஏன்னா நான் இப்போ வந்து ஒரு பேஜ்ல வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளே வந்து ஒரு அக்கவுண்ட் கிரியேட் பண்றோம். அந்த இடத்துல ஒரு பேஜ் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இன்னொரு பேஜ் உள்ள போனா கீழே அந்த அக்கவுண்ட் கிரியேட் பண்ணும்போது பேக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த அக்கவுண்ட் கிரியேட் பண்ணும்போது அங்க ஒரு பேக்கும் அந்த இதோட பேக்கும் இருக்கும், யூஆர்எலோட பேக்கும் இருக்கும். சோ அது ரெகக்னைஸ் பண்ணிக்குமான்னு நான் கேக்குறேன். காட்டும், நான் சொல்றேன். இப்போ வந்து நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இந்த ப்ரௌசருக்குள்ள இங்க வந்து ஒரு சைன் இன் பட்டன் இருக்குது. ஆமா, அது பதிலா பேக் பட்டன் பட்டன் இருந்தா அது எப்படி அனலைஸ் பண்ணனும் கேக்குறீங்க. நம்ம கொடுக்குற இந்த டிரைவர் டாட் வரது எல்லாமே வந்து வெப் டிரைவர் மெத்தட்ஸ்னு சொல்லிருந்தேன். வெப் டிரைவர் மெத்தட்ஸ்ல நம்ம இங்க பாக்குறது எல்லாமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த கமாண்ட் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு டிரைவரோட மேல டிரைவர்ஸ் எல்லாமே இருக்கு, அதோட கமாண்ட்ஸ் மட்டும் தான். ஓகேங்களா?
அடுத்தது வந்து நம்ம வெப் எலமெண்ட் இன்டர்ஃபேஸ்னு ஒன்று பார்ப்போம். அந்த வெப் எலமெண்ட் இன்டர்ஃபேஸ் தான் இந்த எலமெண்ட்ஸோட இன்டர்ஃபேஸ். ஓகேங்களா? அப்ப அதான் வந்து நீங்க இந்த ஸ்க்ரால் அப் பண்றது, ஸ்க்ரால் டவுன் பண்றது, அதெல்லாம் வந்துட்டு நம்ம பண்ணி சைன் இன் பட்டனை ரைட் கிளிக் பண்ணி இது பார்த்து எடுப்போம். இதோட லொகேட்டர் எடுப்போம். இந்த லொகேட்டர் எடுத்து தான் நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஓகேங்களா? அதுதான் நீங்க கேட்கறது. ஸோ இந்த பேக் பட்டன் வந்துருமா? பேக் பட்டன் வந்ததுல உங்களுக்கு பேக் பட்டன் ப்ரெஸ் ஆகும். தென் நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம நார்மல் ஸ்கிரீன் வந்துடும். இதுல அந்த ப்ரௌசர் இல்லாத ஸ்கிரீன் வந்துடும். நான் ரன் பண்ற பாருங்க. பேக் பட்டன் போயிடுச்சு. மறுபடியும் நம்ம ஃபார்வர்ட் பட்டன் கிளிக் பண்ணா நம்மளுக்கு அந்த பழைய ஸ்கிரீன் வந்துடும். ஓகேங்களா? ஃபார்வர்ட் பட்டன் பிரஸ் பண்ணி ஸோ இங்க வந்து நீங்க சொல்லுங்க. டிரைவர் டாட் நேவிகேட் டாட் ஃபார்வர்ட். இந்த ஃபார்வர்ட் பட்டன் பிரஸ் பண்ணிக்கலாம். ரீஃப்ரெஷும் அங்கேயே தான் இருக்கும். நேவிகேட் இருக்கும், ரீஃப்ரெஷ் பிரஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் பேக்கும் ப்ரெஸ் பண்ணியாச்சு, அடுத்தது ஃபார்வர்டும் ப்ரெஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா நீங்க எப்பவுமே போல ஆஸ் யூஷுவலா வந்து கோடிங்குள்ள வந்துருவீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்வர்டுக்கு அப்புறமா இந்த பேஜுக்குள்ள வந்துடும். இந்த பேஜுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா நீங்க என்ன பண்ணணும்? இப்போ நம்ம பேக்வேர்டு, ஃபார்வர்டு, ரீஃப்ரெஷ், இந்த யூஆர்எல், அப்புறமா இந்த டைட்டில், இந்த மினிமைஸ், இந்த மேக்ஸிமைஸ், இது எல்லாமே பார்த்தாச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம கோடிங்குள்ள வந்துடும். கோடிங்குள்ள தான் இந்த வெப்பேஜ். வெப்பேஜுக்குள்ள நம்ம இந்த ஸ்கிரீனுக்குள்ள நம்ம என்னென்னலாம் பார்க்குறோமோ அது எல்லாமே ஒன்று ஒரு எலமெண்ட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் கிரியேட் நியூ அக்கௌண்ட் இருந்தாலும் சரி, சைன் இன் பட்டன் இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் ஒன்று ஒரு எலமெண்ட். ஸோ இதை கிளிக் பண்ண போறீங்க, நேவிகேட் பண்ண போறீங்க, சூஸ் பண்ண போறீங்க. சூஸ் பண்ண உடனே நம்ம இங்க இல்ல ரைட் கிளிக் பண்றோம். இன்ஸ்பெக்ட் என்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த பாக்ஸ் ஓபன் ஆகும். ஓகேங்களா? ஆப்ஷன் வந்த பிறகு இங்க இருக்க பாத்தீங்களா இந்த மவுஸ் பாயிண்டர், இதுதான் கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து மூவ் ஆகும். நீங்க எந்த எலிமெண்ட் வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் யூசர் நேம்ன்ற இந்த எலிமெண்ட்ல வச்சுட்டு ஒரு ஸ்மால் கிளிக் பண்ணணும். ஒரு ஸ்மால் கிளிக் பண்ணாதான் இங்க வந்து அதோட அட்ரஸ் வந்து நேவிகேட் ஆகும். ஓகேங்களா? அதுக்கான கோடிங் வந்து அதுக்கான ஃப்ரண்ட் எண்ட்ல இருக்கிற HTML CSS கோடிங் வந்துட்டு உங்களுக்கு நேவிகேட் ஆகும். ஸோ இதை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து நீங்க ஐடி இருக்குது. இப்போ இந்த ஐடி வந்து நீங்க சூஸ் பண்ண போறீங்க. ஓகேங்களா? இதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு அங்க போயிடணும். இங்க போயிட்டீங்கன்னா டிரைவர் டாட் ஃபைண்ட் எலமெண்ட் இங்க பை டாட் ஐடி, அவ்வளவுதான். ஸோ இது இந்த இடத்துல ஐடி இடத்துல நம்ம என்ன காப்பி பண்ணணுமோ அப்படியே பேஸ்ட் பண்ணலாம். ஓகே, நம்ம ஐடி எடுத்தா by.id இல்ல டெக்ஸ்ட் எடுத்தா by.text கூட யூஸ் பண்ணலாம். அது என்னன்றது ஒண்ணு நான் சொல்றேன். இப்போ நம்ம பார்க்கறது வந்து லொகேட்டர்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ லொகேட்டர்ஸ்ல எத்தனை டைப்ஸ் இருக்குது, லொகேட்டர்ஸ்ல என்னென்ன யூஸ் பண்ணலாம் முடியும் அப்படின்றது நம்ம ஒண்ணு பார்க்கணும். சரிங்களா? சரி, இப்போ வந்து இவ்வளவு நாள் பார்த்தது வந்துட்டு நம்ம மேல இருக்கிற இந்த விஷயம் தான் மேல இருக்கிற விஷயம் தான் பார்த்தோம். இதுக்கப்புறம் பக்கத்துல நம்ம இதை பார்க்க போறோம், லொகேட்டர்ஸ் பார்க்குறோம். ஸோ இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் லிங்க்ல பார்க்கலாம். ஓகேவா? நோட்ஸ் வந்து வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுங்க.